ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைதுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது நடவடிக்கைக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டிருப்பது மத்திய பாஜக அரசின் அப்பட்டமான அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது நடவடிக்கைக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது நடவடிக்கைக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. குறிப்பாக ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் ஹேமந்த் சோரன் அதை கைது செய்யப்பட்டிருப்பது என்பது மத்திய அரசின் பழிவாங்கும் அப்பட்டமான அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். அதே போல புலனாய்வு அமைப்பு பயன்படுத்தி ஒரு பழங்குடியின தலைவரை துன்புறுத்துவது என்பது தற்பொழுது குறைந்து வருவதாகவும், இந்த நிலையில் இந்த செயல் என்பது விரக்தியும் ஆத்திர துஷ்பிரயோகத்தையும் காட்டுவதாகவும் தெரிவதாகவும், பாஜகவின் கேவலமான தந்திரங்கள் எதிர்க்கட்சிகளின் குரல்களை அடக்கிவிட்டது என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போல பாஜகவின் பழிவாங்கும் அரசியலுக்கு இருந்த போதிலும் குறிப்பாக தலைவன் ஹேமந்த் சோரன் என்பது தலைவனாக தற்பொழுது மறுத்து வலுவாக நிற்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார். இன்னல்களை எதிர்கொண்டாலும் அவரது மன உறுதி என்பது பாராட்டிற்குரியது என்று தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் பாஜகவின் மிரட்டும் தந்திரங்களை எதிர்த்து தொடர்ச்சியாக போராட்டத்திற்காக தயாராக வேண்டும் எனவும், அதன் உறுதியாக இந்த உத்வேகம் இருக்கும் என்றும் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் கைது செய்யப்பட்டிருப்பது மத்திய அரசின் பழிவாங்கும் செயல் என்று அப்பட்டமாக தெரிவித்து இருப்பதாகவும், இந்த நடவடிக்கையின் மூலமாக தொடர்ச்சியாக பாஜக அரசு அதனை எதிர்க்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் அவர்கள் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்பது அப்பட்டமான அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக கருதப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது போன்ற நடவடிக்கையை தொடர்ச்சியாக பாஜக ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவர்கள் செய்யக்கூடிய கேவலமான தந்திரங்களை எதிர்க்கட்சிகளின் குரலாக ஆகிவிட்டதாகவும், அதே போல பாஜகவின் மிரட்டல் தந்திரங்களுக்கு எதிர்த்து போராடுவதற்காக அவரது உறுதிப்பாடு என்பது ஒரு உத்வேகமாக இருப்பதாகவும், இது பாராட்டுக்குரியது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா.